மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்த தனித்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குகிறது. அதன்படி தமிழகத்தில் இதுவரை உணவு மற்றும் கலை உள்ளிட்ட 62 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது. அந்த வரிசையில் கும்பகோணம் வெற்றிலை மற்றும் கன்னியாகுமரி தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கும்பகோண வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு விண்ணப்பம் கேட்டு வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு மையம், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் உள்ள அந்த அமைப்பு மூலம் விண்ணப்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய முதல் வேளாண்மை பொருட்களாக கும்பகோண வெற்றிலையை புவிசார் குறியீடு கிடைத்து விட்டதாக நான் அறிவிக்கிறேன். இந்தியாவிலேயே பூமாலைக்கு எதற்கும் புவிசார் குறியீடு கிடைக்கவில்லை. ஆகவே தமிழ்நாட்டினுடைய கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற பூமாலை மிகவும் வியக்கத்தக்கது. அதற்கு 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் விண்ணப்பிக்கப்பட்டது. அதற்கும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டதாக நான் அறிவிக்கிறேன். இந்த இரண்டு பொருட்களுக்கும் பல்வேறு சட்ட விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தப்பட்டு புவிசார் குறியீடு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2024ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி அரசு நாளிதழில் வெளியிடப்பட்டது. நமது காவிரி டெல்டாவில் விளையக்கூடிய வெற்றிலை வடநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்று வரலாறு கூறுகிறது. காவிரி டெல்டா அமைந்துள்ள மாவட்டங்களில் திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் இந்த காவேரி ஆற்று நீரின் மூலம், இந்த காவேரியுடைய ஆற்றில் கிடைக்கின்ற வண்டல் மண், காவேரி ஆற்றில் மூலம் கிடைக்கின்ற ஈரப்பதம் ஆகியவற்றுக்கு ஒரு புதுமையான, எங்கும் கிடைக்காத ஒரு தனிச்சிறப்புடைய இந்த வெற்றிலை கிடைக்கிறது. இந்த வெற்றிலை கொழுந்து வெற்றிலை என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே பல்வேறு இடங்களில் வெற்றிலை பயிரிடப்பட்டாலும் இந்த காவேரி படுக்கையில் விளைகின்ற கொழுந்து வெற்றிலை தான் தனிச்சிறப்புடையது. இதற்கு காரத்தன்மை சமபங்கில் உள்ளது. இதற்கென்று தனி சுவை உள்ளது. இதுதான் இதனுடைய தனிச்சிறப்பு. ஆகவே இந்த வெற்றிலை இனிமேல் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி மையமாக அமையும். கேரளா மாநிலம் மற்றும் தமிழ்நாட்டு தென் மாவட்டங்களுக்கு அதிக அளவில் பூ ஏற்றுமதி செய்யப்படுகின்ற இடம் தோவாளை மலர் அங்காடி தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தோவாளையினுடைய பூச்சந்தை இருக்கும். அந்த ஊரிலே கிடைக்கக்கூடிய சிவப்பு அல்லி, வெள்ளை அரளி, இந்த அல்லியை வைத்து இந்த சிகப்பு அல்லியும் வெள்ளை அல்லியையும் மடக்கின்ற பொழுது ஒரு மடிப்புத்தன்மை உடையாத தன்மையை உடையது. இதுதான் என்னுடைய தனிச்சிறப்பு. அதே போல இந்த தோவாளை மாணிக்கை செய்து முடித்த உடனே அது சாதாரண பூ போன்றது இருக்காது. மாணிக்கம் போன்ற ஒரு அமைப்பை கொடுக்கும்.